சீக்கிரமா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இப்படி பண்ணேன்னு ரிஹானா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியல்ல இருந்து எந்த பிரபலம் விலக போறாரா, வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். ரிஹானா அவங்களுடைய பிரச்சனையை ஒரு சில நாளாவே சமூக வலைதளத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது ரிஹானா அவங்க நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பண ஆசையில ஒரு தொழில இறங்கி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அது மிகப்பெரிய ஏமாற்று வேலை அப்படிங்கிறது பின்னாடிதான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த வகையில ரிஹானா அவங்க திருமணம் பண்ணி என்னை ஏமாத்திட்டாங்க புகார் கொடுத்த நபருக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, நான் தான் ஏமாற்றப்பட்டிருக்கேன். ராஜ் கண்ணன் அவருக்கு நான் பணம் கொடுத்திருந்தேன். பணத்தை திருப்பி கேட்ட சமயத்துல கழுத்துல தாலி கட்டிட்டு என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி அவர் என்ன மிரட்டிட்டு இருக்காரு. எனக்கு அந்த தாலி கட்டினதுக்கும் சம்பந்தமே இல்ல. கருப்பட்டி பிசினஸ் ஓபன் பண்ணணும்னு பிளானா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அதுல இவ்வளோலாம் வராதுங்க. இதே நம்ம லிக்கர்ல போட்டோம்னா, கிளப் ஓபன் பண்ணோம்னா, ரெஸ்டோ பார் ஓபன் பண்ணோம்னா சூப்பரா வருமானம் வரும். இதுல விட 10 மடங்கு சம்பாதிக்கலாம். டீ காஃபி ஆத்திட்டு நிக்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, நல்லா சம்பாதிக்க பாருங்கன்னு சொல்லி என்ன பிரைன் வாஷ் பண்ணாரு. நானும் ஏதோ ஒரு தொழில் பண்ணா நிறைய காசு வரும் அப்படிங்கிற ஆசையில தான் தொழில இறங்கினேன். என் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணினேன். கடைசியில எனக்கு எதுவுமே கிடைக்கல. அந்த கருப்பட்டியில போட்டிருந்தா கூட நான் நிம்மதியா சம்பாதிச்சிருப்பேன். கொஞ்சமா வருமானம் இருந்தாலும் நல்லா சம்பாதிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொறுக்கித்தனம் பண்றவங்க கிட்ட காசை கொடுத்து ஏமாந்துட்டேன். இதோட நிறைய பெண்கள் சிக்கி இருக்காங்க. 6 பேர் பக்கம் என்கிட்ட நிறைய உண்மைகளை சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரிஹானா இப்ப அந்த பேட்டியில வெளிப்படையாவே பேசியிருக்காங்க. அதே போல எதிர்நீச்சல் இந்த சீரியல் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. சீரியலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. சமீபத்துல கூட ரிதன்யா அவங்களுடைய வழக்கு பத்தி அதுக்கெல்லாம் கூட அட்வைஸ் பண்ற மாதிரி எல்லாம் கூட இந்த கதையில ஒரு சில காட்சிகள் வச்சிருந்ததெல்லாம் கூட மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சதா இருந்துச்சு. அந்த வகையில சீரியல்ல நடிக்கிற எல்லாருக்குமே நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த கதாபாத்திரத்துல ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தவர் தான் சபரி. இவர் முதல் பாகத்துல குணசேகரனுக்கு எதிராகவும் அண்ணன்களுக்கு எதிராகவும் குரல் கொடுத்த முதல் ஆளா இருந்தாரு. இந்த நிலையில சக்தியா நடித்த சபரி அவரு சீரியல்ல தொடர்ந்து வெப் தொடர்லயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுனால சீரியல்ல இருந்து விலகி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறிவிப்பு இன்னுமே அதிகாரப்பூர்வமா வெளியாகல. ஆனா அவர் இந்த முடிவுல தான் இருக்காரு. சீக்கிரமா அவர் வெளியேற போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் மட்டும் கிடைச்சிருக்குங்க. ஆனா இவரோட நடிப்புக்காகவும் இவருக்காகவும் தான் நிறைய பேர் இந்த சீரியலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த சீரியல்ல இருந்து இவர் விலகுனா அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது என்னங்கிறத வெயிட் பண்ணிதாங்க பார்க்கணும். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.